வெல்கம் பேக் டு அவர் கேம் ப்ளே வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். ரொம்ப நாளாச்சு மைண்ட் கிராஃப்ட் விளையாடி. போன வீடியோ என்ன சொன்னேனே மறந்துட்டேன். மைண்ட் கிராஃப்ட் விளையாடி ரொம்ப நாள் ஆனனால, ஏன்னா ஒரு சர்டன் ரீசன் தான். ஓகே, போன வீடியோவில் நான் என்ன சொன்னேன், பேஸ் கட்லாட் சொன்னேன். ஆனால் டே 100ல் விதற அழிக்கணும். அது கண்டிப்பாக டே 100ல் பண்ண மாட்டாது, எனக்கே தெரிஞ்சு போச்சு. முதல்ல வந்து நம்ம நல்ல என்சான்மெண்ட் டூல்ஸ் வேணும். பாருங்கள் என்னோடய இதெல்லாம் ஏன் கருமம் எண்டுக்கு போகிறக்காக போய் என்டர்டைன்மெண்ட் புக்கில் போய் சும்மா போட்டது. இது தூக்கி போடணும், இது ஈஸியாக உடஞ்சிரும் போல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விட்டா. ஓகே, இப்போ போய் இவனுங்க வேறு வந்துட்டானே. கத்தி பார்த்தீங்களா, அயன் ஸ்குவாடு வச்சுருக்கேன், டைமண்ட் ஸ்குவாடு கூட இல்லை என்கிட்ட. அவ்வளோ கேவலமாக இருக்குது. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு க்ரீப்பர் ஃபார்மு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் கேன் ஃபார்ம், அது ரெண்டுத்தையும் கட்டிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா க்ரீப்பர் ஃபார்ம் இதுக்குன்னா கன் பவுட்ரு, என்னது சுகர் கேன் ஃபார்மு, பேப்பருக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து ராக்கெட் செஞ்சு எலக்ட்ராலாம் பறக்க வேண்டியதான். எலக்ட்ரா அயன் ஃபார்மில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. க்ரீப்பர் ஃபார்மு க்ரீப்பர் ஃபார்மு என்னது அது பேர் என்ன கர்மாந்திரம், சுகர் கேன் ஃபார்ம், அது ரெண்டுத்தையும் கட்ட போகிறேன். சுகர் கேன் ஃபார்ம் வந்து இங்கே தான் கட்ட போகிறேன். இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குல்ல, தண்ணி மேலே லைட்டாக அப்படியே பேஸை போட்டு அப்படியே கட்டி விட்டுருவோம் சுகர் கேன் ஃபார்மை. அதுக்கப்புறம் க்ரீப்பர் ஃபார்முக்கு ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா கைஸ், இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே கைஸ், நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நம்ம எங்கே இருக்கோம்னா, நடு கடலா ரிவரா இல்லை பெரிய பாண்டான்னு தெரில. நம்ம ஒரு அது எப்படி நான் இன்சைடு இருந்தால் நான் வந்தேன். இப்போ வந்து இங்கே வந்திருக்கேன். இப்போ வந்து பேஸ் அவுட்லைன் போட்டேன், கீழேருந்து அப்படியே மேலே கொண்டு வந்து தண்ணிக்கு நடுவில். ஹாப்பர் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், கீப்பர் அடித்தா அதோட கன் பவுடர் அதுக்குள்ளே விழுகிறதுக்காக. ஓகே, முதல்ல தூங்கி காலையில் எழுந்திரிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். என்கிட்ட உட்டு கம்மியாக இருக்குது, உட்டெல்லாம் நான் போய் எடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டல. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹாப்பர் இருக்குல்ல கைஸ், ஹாப்பரை சுற்றி பிளாக் வைக்கணும். பிளாக் வச்சு ஹைட் ஏற்றணும். முதல்ல இதுக்கு மேலே ஸ்லாப் வச்சுக்கலாம். ஏன் ஸ்லாப் வைக்கிறோம்னா, க்ரீப்பர் வந்து விழுந்து நம்மளே பார்த்து வெடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பிளாக்கை இது விட்டால் கூட அது வெடிக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே, காபிள் ஸ்டோன் ஃபுல்லாக காபிள் ஸ்டோனில் தான் கைஸ் கட்ட போகிறேன். ஆனால் எனக்கு மேலே உட்டு நிறையா தேவை, காபிள் ஸ்டோனும் நிறையா தேவை. நான் அதுக்கு முதல்ல காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் செய்யணும், இல்லாட்டி போய் கேவ் போய் ஃபுல்லாக மைண்ட் தான் பண்ணணும். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இப்படி வைக்கணும் கைஸ். முதல்ல அதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ விட்டு கட்டுறேன். ஏன்னா முழுசாக காட்டுறதுக்கு வந்து டைம் லாக்ஸ் போடுறலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஃப்ரீ கேமில் போடுவாங்க, அந்த ஃப்ரீ கேம்லாம் என்கிட்ட இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் விட்டு காட்டுறேன். ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ வந்து நான் நிறைய திங்க் பண்ணிட்டேன். இப்போ மேலேருந்து கீழே விழுந்துட்டேன், அதனால் ஹெச்பி டவுன் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம இங்கேருந்து வெளியாக போகணும். ஓகே, வெளியே போடா, தண்ணியில் விழும். என்ன பண்ணேன் இருங்க கைஸ், இந்த இடத்த முதல்ல உடச்சி விட்றேன். மேலேருந்து ஏதாவது க்ரீப்பர் வந்து வெடிச்சு எல்லாம் செதறிடுச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு மனசு இல்லை. ஓகே, மேலே வந்து முதல்ல தூங்கிடலாம். காலையில் உங்களுக்கு டீசெண்டாக காட்டுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பவும் போல் மாப் ஃபார்ம் மாதிரி தான், ஆனால் மாப் ஃபார்ம் இல்லை. மாப் ஃபார்ம் மாதிரி மேலே போய் கட்டியாச்சு. இதெல்லாம் நான் மேலே போய் காட்டுறேங்க. வாட்டர் போட்டு வச்சுருக்கேன் மேலே போகிறக்கு. கிடு 15 பெட்டு தான் இருக்குது. எத்தனை டைம் திரும்ப வீட்டுக்கு போய்ட்டு வரதுன்னு தெரில. இப்போ நம்ம இது கட்டிட்டோமா கைஸ், இப்போ வந்து என்ன பண்ணணும், ஒரு பிளாக் வைக்கணும். எப்படின்னா இங்கே கடைசியிலேருந்து இந்த இடத்துல இங்கே ஒரு பிளாக்கை வச்சு அதுக்கப்புறம் இங்கே வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த பிளாக்கை உடச்சிடணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளாக் வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி சுற்றி நான் கட்டணும். சுற்றி கட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்டேர்ஸ் வைக்கணும், காபிள் ஸ்டோன் ஸ்டேர்ஸு. அது வச்சோம்னா அங்கே வந்து தண்ணி வச்சு விடணும். தண்ணி ஃப்ளோவாகி நடுவில் வந்து கரெக்டாக நிற்கும். அப்போ உள்ளே வந்து எல்லா மாப்பு விழுகும். இதான் கதை. இங்கே பாருங்கள், இப்படி எல்லா இடத்தையும் சுற்றி வைக்கணும். சுற்றி வச்சுட்டா அவ்வளோதான். இதை சுற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்டார்ஸ் வச்சு தண்ணி வச்சு ஒரே தொலையாக போச்சு. ஐயோ, எவர் வெயில் காலத்தில் எடுக்கிற கை வேகுது, மண்டை வேகுது. தான் கைஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வைக்கணும். தண்ணி கரெக்டாக வந்து ஃப்ளோவாக வந்து உள்ளே விழுந்துடும். அப்படியே எண்டுக்கு போனதுக்கு இது ஒன்றாவது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. பார்த்தீங்களா, கரெக்டாக ஃப்ளோவாக வந்துருச்சா. இப்போ மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கேன்ல,
3 பிளாக்ஸ் ஹைட்டில் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 4 சைடும் வைக்கணும். இப்போ ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு கட்டிகிட்டு இருக்கேன். கரெக்டாக தண்ணி போய் அதுக்குள்ளே விழுகும், நம்ம இது பண்ணிடலாம். ஐயா ஓ இதாங்க தொல்லை. ஒழுக்கமாக எனக்கு எதுவும் பண்ணவும் தெரியல. ஓகே இருங்க, நான் அதான் இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் பண்ணணும். அந்த சைடு வைக்கணும், நான் இங்கே வச்சுட்டு இப்படி போய் உடைக்கிறதுக்கு தான். ஓகே உடைச்சாச்சு. இப்போ வந்து இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணணும். இருங்க உங்களுக்கு காட்டுறேன், கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கே சொல்ல தெரில, ஆனால் டுட்டோரியல் தான் பார்க்குறேன். வந்து என்ன பண்ணுறது, இருங்க. ஃபுல்லாக இந்த இடத்த அடைக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் கட்டுறதுக்கு 2 பிளாக்ஸ் 1 2 பார்த்தீங்களா, 2 பிளாக்ஸ் விட்டு இங்கே இந்த பிளாட்ஃபார்ம் வரணும். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம் மேலே நிறையா வேலை செய்கிறதுக்கு இருக்குது. செஞ்சு க்ரீப்பர் ஃபார்ம் வேணுமா, ராக்கெட்லாம் வேணாம், நம்ம நடந்தே போய்க்கலான்ல எனக்கு தோணிடுச்சு இந்த ஃபார்மை கட்டுறதுக்குள்ளே. எனக்கு அவ்வளோ தொல்லை இந்த ஃபார்மை கட்டுறேன். இதாங்க நான் கொடுக்குற பயங்கரமான கேம் பிளேக்கு இதில் வேறு நான் யோசிச்சு வச்சுருக்கேன், ஸ்பீட் ரன்லாம் பண்ணலாமா பெட்ராக்லன்ட்டு. சரி, அதெல்லாம் நினச்சி கூட நான் பார்க்கக்கூடாது போல். ஓகே கைஸ், இது கட்டிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் பார்த்தீங்களா 4 பிளாட்ஃபார்ம் போட்டேன் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் ட்ராப் டோர் வச்சுக்குன்னா கீழே இருக்கிற ட்ராப் டோருக்கு ஸ்பைடர் ஸ்பான் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு. பார்த்தீங்களா, ஸ்பைடர் ஸ்பான் ஆகாது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து க்ரீப்பர் ஸ்பான் ஆனால் அப்படியே வந்து விழுந்துருவான் தண்ணியில். அங்கே ட்ராப் டோர் வச்சுருக்கான பிளாக் இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே கீழே வந்து விழுந்துருவான் பையன். அவ்வளோதான் கைஸ், அவாடி. இதே மாதிரி 1 2 3 4 5 6 கட்டணும். சூப்பர், நம்ம திறமையாக விளையாடுறோம். நம்ம 6 பிளாட்ஃபார்ம் இதே மாதிரி கட்டணும் கைஸ், அதுதான் தொல்லை. அதுக்கு மேலே இன்னொன்று வேறு கட்டணும். ஐயோ, ஸோ இருங்க காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு ஃப்ளோர், இது தேர்டு பிளாட்ஃபார்மு. தண்ணி வச்சு வரல சரிப்பட்டு வராது, நான் கேட் ஃபோல்டிங் செஞ்சுட்டேன். தேர்டு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டேன்னா, தேர்டு பிளாட்ஃபார்ம் 1 2 3 இதே மாதிரி செய்யணும். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னா, நம்ம என்னடா இது ஸ்டக் ஆகுதா? கரெக்டாக தான் ஓடுதா? ஓகே கைஸ், நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதனால் வீடியோ கட் ஆகுதா என்ன ஆகுதுன்னே தெரில. எடிட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்களா கேல்ஃபோர்டிங், இது பேர் என்ன, கிளாஃபோர்டிங் என்னது கருமவோ தெரில. ஏணி வச்சு இது ஒரு ஏணி மாதிரி கதை, ஆனால் ஏணி இல்லை, இதுக்குள்ளே பூந்து போகலாம் நம்மளால். பார்த்தீங்களா, இப்போவே பாருங்கள் க்ரீப்பர்லாம் ஸ்பான் ஆகி விழுந்து என்ன கருமம் நடக்குதுன்னே தெரில. ரெக்கார்ட் பண்ணும்போது பேசினதே போட்டிருக்கணும், பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், கருமத்தை கொடுக்குறேன். இப்போ வந்து நான் வேறு மாபும் நிறைய ஸ்பான் ஆகுது கைஸ் க்ரீப்பரை விட்டுட்டு. ஏன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. நான் இப்போ சொல்ல போகணும்னா ஃபுல்லாக கட்டிட்டேன்னா கருமம் என்ன பண்ணுன்னு தெரில. இருங்க, 6 பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்குண்ணா, அதை முதல்ல பார்த்துக்கலாம். 6த்தையும் கட்டிட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 6த்தையும் நான் கட்டிட்டேன். ஒரு செகண்ட், 6 பிளாட்ஃபார்மையும் கட்டியிருக்கேன். அதை நான் ஒழுக்கமாக பார்க்கல, அதை கட் பண்ணி எடுத்தனால ஒழுக்கமாக பார்க்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இல்லாமல் ராட்டன் ஃப்ளஷ் சாப்பிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 பிளாட்ஃபார்ம் கட்டிட்டேன்னா, இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கு நான் கடைசியில் தான் கண்டுபிடிச்சேன். இந்த பிளாட்ஃபார்ம் மேலே இருக்குல்ல கைஸ், இப்போ என் தலை இடிக்குதில்ல, அந்த இடத்துல பட்டன், எல்லா இடத்துலையும் பட்டன் வைக்கணும். அப்போ தான் க்ரீப்பர் மட்டும்தான் ஸ்பான் ஆகும், இல்லாட்டி எல்லா மப்பும் ஸ்பான் ஆகும். அதை ஒழுக்கமாக நான் பார்க்காம கட்டிட்டு கிரிக்கனாட்ட என்னமோ பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மாவே இப்போல்லாம் மாப் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நைட் ஆகிடுச்சுன்னா அங்கே நிறையா எல்லா மாப்பும் ஸ்பான் ஆகுது. க்ரீப்பரு, ஸ்கெலிட்டனு, ஜாம்பின்னு, ஸ்பைடர் மட்டும் ஸ்பான் ஆகலை. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு காபிள் ஸ்டோன் பத்தில் எடுத்துகிட்டு வரணும். பார்த்தீங்களா, எல்லா மாவும் ஸ்பான் ஆகுது. இந்த ஒரு கருமத்தை நான் ஒழுக்கமாக பார்க்காம விட்டேன். நான் என்கிட்ட இருக்கிற எந்த வெப்பனுமே இல்லை. நான் செத்து வேற போயிட்டேன் இந்த டைமில். கரெக்டாக எனக்கு தெரியும் செத்துருந்தேன். மேலேருந்து கீழே விழுந்து கேல்ஃபோல்டிங்கில் விழுந்து செத்துட்டேன்னு நினைக்கிறேன். கேல்ஃபோல்டிங்கே எதுலேயோ ஸ்டோன் பிளாக்கான்னு தெரில, செத்துட்டேன். இருங்க உங்களுக்கு பேக்கில் போய் காட்டுவேன் நான். பார்த்தீங்களா, மொத்தமாக கட்டிட்டேன், கதையோடி மொத்தமாக கட்டியாச்சு. வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுற ஏஎஃப்கேக்காக ஒரு இடத்த கட்டி வச்சுருக்கேன் நான். பார்த்தீங்களா, ஏஎஃப்கே இங்கே தான் ஏஎஃப்கே பண்ணணும். வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்குல்ல அந்த பெரிய இந்த இடத்த க்ளோஸ் பண்ணக்கூடாது, அப்போ தான் க்ரீப்பர் ஸ்பான் ஆகும். அவன் சொன்னான், எனக்கு தெரில. அப்படி வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பட்டன் வைக்காதனால நிறையா மாப் வந்து இதாகிட்டுருக்கு. கருமாந்திரம் எல்லா மாபும் ஸ்பான் ஆகிட்டுருக்கு க்ரீப்பரை தவிர.
இப்போ நான் ஏஎஃப்கே லைட்டாக பண்ணி பார்க்க போகிறேன் எவ்வளோ மாப் ஸ்பான் ஆகுதுன்னு. இது ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க்கிங்கு, நான் இல்லாட்டி நாட் ஒர்க்கிங்கு. ஓகே ஏஎஃப்கே பண்ணுவோம். என்னடா என்ன நம்ம நடக்குது? ஓகே ஓகே கைஸ், ஏஎஃப்கே பண்ணது போதும்னு நினைக்கிறேன். கீழே போகலாம். ஓகே கோயிங். தண்ணியில் குச்சாச்சு. ஓகே வந்தாச்சு. ஓகே இப்போ எஃப்கே பண்ணதுக்கே நிறையா ஸ்பான் ஆகிருக்கு. க்ரீப்பர் தவிர எல்லாமே ஸ்பான் ஆகி கிடக்குது கருமாந்திரத்தை. இங்கே வேறு தூங்க முடியாது, மான்ஸ்டர் நியர் பை. பார்த்தீங்களா அதை தவிர எல்லாமே ஸ்பான் ஆகி தொலையுதுங்க. விச்செல்லாம் ஸ்பான் ஆகிறான்டா. இவனுங்களாம் ஒன்று ஹெச்பி தான் எழுது. என்னது அது பேர் என்ன? ஹெச்பியா இபியா என்டர்டைன்மெண்ட் பாயிண்ட்ஸ் அதுதான் எழுது. கைஸ் புதுசாக ஸ்பியர்லாம் வந்திருக்கு கைஸ். நான் இன்னும் அந்த அது பேர் என்ன, மேசையே ஒழுக்குமா எப்படி அடிக்கும்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸ்பியர்னு அதுக்குள்ளே ஒன்று விட்டுட்டானுங்க. அப்டேட்டாக வருது. அதுக்கு மேலே பெட்ராக் மட்டும் என்னமோ சல்ஃபர் மாபுன்னு விட்டுருக்கானுங்க கைஸ். சல்ஃபரா என்னன்னே தெரில. கெமிஸ்ட்ரி பேர கெமிஸ்ட்ரியிலேயே அது வரும். ஓகே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு சொன்னேன்ல, அதை இப்போ தான் நான் நோட்டீஸே பண்ணுறேன். இருங்க. அதுக்கு முன்னாடி ஏஎஃப்கே பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, முதல்ல வந்து வீடியோவில் போயிட்டு சங்க் இருக்குல்ல கைஸ், சங்க்கு வந்து நான் எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். சங்க் 22ன்ட்டு அதை போய் ஃபுல்லாக குறைச்சிடணும். 5 சங்க்கு. அவன் 4 சங்க்கு சொன்னால் என்னால் 5 தான் குறைக்க முடியும். 5 கீழே போகலை. அதுக்கப்புறம் ஹார்டு மோடில் வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்ம இந்த சங்க்கு மட்டும்தான் லோட் ஆகிருக்கும். இது எந்த சங்க்கும் லோட் ஆகலை. அப்போ இங்கே மட்டும்தான் மாப் ஸ்பான் ஆகும். அதுவும் நம்ம தண்ணிக்கு நடுவில் கட்டியிருக்கனால கேவுக்கு கீழே ஸ்பான் ஆகிறதுக்கே சான்ஸே இல்லை. ஏன்னா கேவுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணி தான். மட்டும் இல்லாமல் 5 சங்க்கு கீழே ஃபுல்லாக லோட் ஆகிருக்கும். ஆனால் தண்ணி அதிகமாக இருக்கிறனால அவ்வளோக்கா எல்லா மப்பும் என் கிட்ட ஸ்பான் ஆகிறனால இதில் தான் ஸ்பான் ஆகும். அதனால் இதில் ஸ்பான் ஆகி எல்லாம் கீழே விழுந்து எனக்கு தான் வரும். இதுதான் கதை. ஹார்டு மோடில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறையா ஸ்பான் ஆகும். ஓகேவா கைஸ், புரிஞ்சா? இருங்க நான் ஏஎஃப்கே பண்ணிட்டு எதாவது ஸ்பான் ஆகுதான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஎஃப்கே பண்ணது போதும் நான் கீழே போகிறேன். கீழே போயிட்டு நீச்சல் அடிப்போம். மேலே ஏறணும். வந்தாச்சு. பார்த்தீங்களா, க்ரீப்பர் கொஞ்சம் தான். க்ரீப்பர் அதிகமாக ஸ்பான் ஆகும். பட் ஆனால் அதர் மப்ஸும் ஸ்பான் ஆகுது. அதை மட்டும்தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதை நான் மறந்துட்டேன். ஆனால் கடைசியில் நான் அதை சரி பண்ணிடுவேன் கைஸ். நீங்களும் பண்ணிடுங்க. ஏன்னா பட்டன்ஸ் வைக்கணும் கரெக்டாக. நீங்கள் வந்து நான் சொல்கிற டுட்டோரியல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ம் ஒர்க் ஆகாது. வேறு ஏதாவது யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தான் ஒர்க் ஆகுது. என் டுட்டோரியல் பார்க்க மாட்டீங்க. அது ஒரு விஷயம். கருமாந்திர மாதிரி டுட்டோரியல் போட்டு வச்சுருப்பேன். ஓகே பார்த்தீங்களா, நம்மளுக்கு இப்போவே 62 கிட்டே என்னமோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா நிற்க ஸ்பான் ஆகிருங்க. வெதை தான் விச்சு தாங்க ஸ்பான் ஆகுறான். 28 வந்துருச்சா? அப்போது நான் கேமில் இடும்போது 64 கிடச்சிச்சு எனக்கு. ஒரு ஸ்டாக் ஆஃப் கன் பவுட்ரு வந்துக்கிட்டே இருக்கு. க்ரீப்பர் வாங்கினா ஓகே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தூங்க முடியாது. நியர்பை மான்ஸ்டர்னு ஒரு மேலே போய் தூங்கிட்டு இந்த பண்ண மிஸ்டேக்கை நான் சரி பண்ணுறேன். ஓகேவா கைஸ், வெயிட் பண்ணுங்கள். மேலே போயிடலாம். கைஸ் ஒரே தோலை மேலே கீழே வரைக்கும் தான் ஜெல்லியாக இருக்குது. மேலே போகிறதுக்கு வெறுப்பாக இருக்குது இந்த கேப் ஹோல்டிங்கில். அந்த எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகாக கோசியான பேஸை கட்டணும் கைஸ் இந்த வேர்ல்டில். ஓகே தூங்கு. அங்கே பாருங்கள், நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கே பட்டன் வைக்கணும், அதை மறந்துட்டேன் அப்படின்ட்டு. பட்டன் வைக்கணும் அப்படின்ட்டு தூங்கிடுறேன். இப்போ ஒரு பட்டனை வச்சிட்றேன். ஓகே கைஸ், இப்போ பட்டனை வச்சனால வாருங்க எத்தனை க்ரீப்பர் ஸ்பான் ஆகுறானுங்கன்னு. கீழே வந்து விழுகிறானுங்க, ஸ்பான் ஆகி தள்ளுறானுங்க. வெட்டுறா வாடா, பக்கத்தில் வாடா. பார்த்தீங்களா, க்ரீப்பர் பயங்கரமாக ஸ்பான் ஆகிறானுங்க. பட்டன் வச்சுட்டேன் நான் எல்லா இடத்துலையும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகிறோமா, எங்கே போகிறோம்? வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறோம்னா சுகர் கேன் ஃபார்மாக கட்டாக போகிறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல வாங்க சுகர் கேன் ஃபார்மை கட்ட போகலாம். கட்டியாச்சு. நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து ஆஃப்லைனில் கட்டிட்டேன். சுகர் ஃபார்மெல்லாம் அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை கைஸ். இதுக்கு பின்னாடி இருக்குன்னு நினச்சிட்டு போனால் இதுக்கு பின்னாடி இல்லை. நம்ம குச்சி இப்படி வந்து அங்கே இப்படி தண்ணி வெளியே சைடில் போகணும். ஓகே லெட்ஸ் கோ. வந்தாச்சு. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம சுகர் கேன் ஃபார்ம். எப்படி வீடு மாதிரி இருக்கா?
இப்போ வந்து நானே கட்டினால லைட்டாக கோளாறாக தான் இருக்கும். இப்போ வந்து நிறையா நான் முதல்ல ஏஎஃப்கே நின்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நிறையா சுகர் கேனு. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்தோடனே கீழே ட்ராப் டோர் இருக்கும். ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே போனோம்னா இங்கே செஸ்ட் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா நம்மளோட இது ராக்கெட்லாம் செஞ்சுட்டு கன் பவுண்டர் அதையே வச்சு இதை மூடிடணும். உள்ளே எதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம இந்த 2 ட்ராப் டோரை திறந்துட்டு இந்த பார்த்திங்கன்னா இந்த சைடு போனோம்னா ஒரு கேர்ஃபுல்லிங் இருக்கும். மேலேருந்து பார்த்தோம்னா ஏதாவது மிஸ்டேக்கா ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். இல்லாட்டி ஏதாவது சீக்கிரட்டாக நம்ம பதுக்கிறது நான் சிங்கிள் பிளேயர் வீரில் எதுவும் சீக்கிரட்டாக நான் பதுக்கிறேன் கிரிக்கெட்டாக பதுக்கிறேன்னா இதில் வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் இதை வாங்க முடியலாம். பஜாக் முடியாச்சு. வாங்க வெளியே போயிடலாம். இதுதான் நம்ம சுகர் கேன் ஃபார்மு. நம்ம இப்போ போய் நம்ம அயன் ஃபார்மில் இருக்கிற எலக்ட்ராவை எடுத்துகிட்டு நம்ம கடைசியாக இந்த வீடியோவில் பறந்துட்டு இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். ஸோ இந்த அயன் ஃபார்முக்கும் நம்ம வீட்டுக்கும் முதல்ல ஒரு அழகான பிரிட்ஜாக கட்டணும். பிரிட்ஜாக கட்டினா தான் நல்லாயிருக்கும் நடந்து போக. இப்போது எலக்ட்ரா எடுத்துகிட்டு பிரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டேன்தான். ஆனால் பிரிட்ஜ் இருந்தால் ஒரு அழகாக இருக்கும். இந்த இடத்த கொஞ்சம் நீட் பண்ணணும். வேறு ஸ்டேர்ஸ் எல்லாம் வச்சு இந்த வேல்டு சும்மா விட்றதா இல்லை. நான் அழகாக நல்லா எதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் இது பண்ணால் தான் சோம்பேறித்தனமாக இருக்குது. ஓகே கைஸ், தூங்கிடலாம். முதல்ல நைட் ஆகிடுச்சு. எலக்ட்ராவை எடுத்துட்டேன். எலக்ட்ராவை முதல்ல போட்டு பறப்போம். இருங்க, எலக்ட்ராவை வந்து போட்டாச்சு. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பறந்து. என்னோடய வேறு வேர்ல்டில் தான் பறந்துட்டு இருந்தேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் எங்கே வேணால் போவேன். நம்மளோட அயன் ஃபார்ம் பாருங்கள், மேலேருந்து பார்க்க அழகாக இருக்குது. இப்போ இருந்து நம்ம எனக்கு தோணுச்சுன்னா அப்படியே சர்ன்னு பறந்து என்னது மாப் ஃபார்ம் போவேன். இல்லாட்டி கிரிப்பர் ஃபார்மு, இல்லாட்டி நம்ம மாட்டு பண்ணை, எல்லா இடத்துக்கும் போவேன். இப்போ பாருங்கள் மாப் ஃபார்முக்கு எவ்வளோ வேகமாக போகிறேன்ட்டு. ராக்கெட்டு கவலையே இல்லை. ராக்கெட்டு எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, வந்தாச்சு. அப்படியே திருப்பி ஒரு லேண்டிங்கு ஆச்சாக். ஓகே, லேண்டிங் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மாப் ஃபார்மில் இருந்த லூட்டெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரில. எதாவது பண்ணியிருப்பேன். ரொம்ப நாள் விளையாண்ட மறதினால என்ன பண்ணேனே மறந்துட்டேன். லிட்டில் பிட் லூட்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம இங்கேருந்து இப்போ இனிமேல் கீழே போகணும். தண்ணியில் தான் குதிக்கணும்னு கவலை இல்லை. அப்படியே இப்படி குதித்து பறப்பேன். ராக்கெட்டை யூஸ் பண்ணாமல் வீடு வரைக்கும் போக முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ போட்டதுனால அந்த அவங்க M2D வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லவே இல்லை, மறந்துடுவேன் நான். சரி, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் தேவை. அப்போ தான் நிறைய வீடியோ என்னால் போட முடியும். ஓகே கைஸ்.